திடீர்னு இஃப்தாருக்கு தேவையான அருமையான ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். இதுக்கு நான் மேங்கோ கஸ்டர்ட் பவுடரை 3 ஸ்பூன் கிட்ட இந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் சக்கரை சேர்க்கிறேன். உங்க சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மேங்கோ கஸ்டர்டை கொதிக்கிற பால்ல சேர்த்து கை விடாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணலையே கொஞ்சம் நல்லா கெட்டியா வரும். இந்த மாதிரி பபுள்ஸா விடும். அந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா பார்க்க போறது சேமியா. சேமியா வந்து கொஞ்சம் நைஸா இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதுல முந்திரி பருப்பு, திராட்சை, கருப்பு உள்ள திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை இந்த நெய்யிலேயே நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்க வறுத்த சேமியாவை நீங்க கடையில் வாங்கினா ஓகே தான். இப்போ அடுத்ததா இதுல பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் ட்ரையா வந்ததுக்கு அப்புறம் இந்த கப்புனால 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். பாருங்க சேமியா நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ் பவுல்ல சேமியாவை அப்படியே எடுத்து சமப்படுத்திக்கலாம். நல்லா அமுக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டர்ட் மிக்சிங்க இது மேல சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சமப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா சமப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம மீதி இருக்கிற சேமியாவையும் மேலே எடுத்து சமப்படுத்திக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் மேல வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா இஃப்தாருக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி. இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா சேமியா